ஆனிமல்ஸ் எல்லாருடைய என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் பில்லர் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்க முன்னாடி போன எபிசோட் என்ன போகலாம் பார்த்துருந்துருங்க. அப்போ தான் எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், யாருமே இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் மட்டும் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியவே புரியாது. அதே மாதிரி அவுட்ரோ இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. அப்புறம் நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷனும் கூட சேர்ந்து போனால் மட்டும்தான் இந்த எபிசோடும் புரியும், வர அப்கமிங் எபிசோடும் புரியும், அதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடும் புரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என் கூட சேர்ந்து இந்த எபிசோட பார்க்குற ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வழக்கம் போல் சொல்கிறது தான், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணால் போதும். அதே மாதிரி நம்ம சேனல் 2K அடிக்கிறவங்க பக்கத்தில் தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம வாய்ஸ் அப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணிட்டு போயிருங்க. சரி, வாடாமல் பர்சன் வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் தமிழ். நான் கொஞ்சம் கைஸ் பர்சன் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம சீரியஸாக தான் காட்டுறாங்க. அதுவும் இந்த போன சீசனோட 24th எபிசோட தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கடைசி சீனில் நம்ம செபாஸ்டின் வந்து அவரோட அந்த சோல் எடுக்கிறதுக்கு வந்திருப்பான். ஆனால் சோல் எடுக்க வந்தவனுக்கு ஒன்றும் நடக்குது என்னன்னு தெரியல. அவனால் சோல் எடுக்க முடிஞ்சிருக்காது. முடிஞ்சதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, அதிர்ச்சியா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த எபிசோட கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா இங்கே சமத்தியான ஃபைட்டு அந்த போன எபிசோட கண்டினியூஸ் தான். அந்த ஃபைட்டில் நம்ம செபாஸ்டினை போட்டு தள்ளுறதுக்கும் ஸ்கெலியில் போட்டு தள்ளுறதுக்கும் நான் 3 பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அடியாளுக்கு மாதிரி அவங்க 3 பேரும் ஒரு இடத்துல லாக் பண்ண உடனே நம்ம என்ன ஆச்சுன்னே தெரியல, நம்ம செபாஸ்டின் ஈஸியாக அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க 3 பேரும் அடிச்சு போட்டு. அப்புறம் இவன் நம்ம கிளாட் அட்டாக் பண்ணுற வர மாதிரியே அப்படி நைஸாக ஜம்ப் பண்ணி இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சும் போயிடுவான். தப்பிச்சு போனோடனே நம்ம கிளாடுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரே அதிர்ச்சி, இவனோட ஸ்கில்ஸை பார்த்து இவனை வேந்து போயிருப்பான். அவன் சொல்லுவான், அவனை என் முட்டிக்கடியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, காலுக்கடியில் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ இந்த பக்கம் ஆலையும் காட்டினா இங்கே பக்கம் நான் ஆரவாரமாக பாட்டிஸும் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த மேடு வந்து ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு பியோனா மாதிரி இருக்கிற ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அந்த நடுவில் வைப்பாங்க. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இது என்னப்பா பெட்டி மாதிரி இருக்குது, எதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வாசிக்க ஆரம்பிப்பாங்க. வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த மியூசிக் நல்லாயிருக்கும். அந்த மியூசிக் நல்லா இருந்தோடனே எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. அந்த மியூசிக் கேட்டு எல்லாருக்கும் மண்டலம் வலிக்க ஆரம்பிச்சிடும். மண்டலம் வலிக்க ஆரம்பிச்சோன்னா இங்கே பார்த்தா நம்ம சிலியில் இங்கே உட்காந்துட்டு இருப்பான். மூச்சு வாங்கின முடியும் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம செபாஸ்டினுக்கு அந்த சவுண்டு கேட்டோடனே அவங்க காதை கொஞ்சம் மூடிக்கிறங்க அப்படி சொல்லுவான். இவனுக்கு காதை மூடினோடனே டக்குன்னு அந்த சவுண்ட் அப்படி கேட்கும். இவனுக்கும் அந்த மண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தா இங்கே எல்லாருக்கும் மண்டை வலிச்சு இவங்க ஒரே இதாக இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியாது, இந்த மியூசிக்னால இப்படி இருக்கும். ஆனால் நம்ம கிளாவும் அவங்களோட அசிஸ்டன்ட் மட்டும் காதில் ஏதோ பட்டை வச்சு தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க கண்ட்ரோலான இவங்க மியூசிக் கேட்ட எல்லாருமே ஒரு வகையான கண்ட்ரோலாக மாறிடுவாங்க. அப்போ இங்கே பார்த்தா அந்த 3 பேர் திரும்ப அட்டாக் பண்ண வர நம்ம செபாஸ்டின் மறுபடியும் சினியில் அங்கேருந்து காப்பாற்றினே ஒரே இங்கே ஃபைட்டாக போயிட்டுருக்கோம். கடைசியாக அந்த 3வது ஒருத்தவன் அடித்ததை பார்த்து பயந்து ஓடி போயிடுவான். நம்ம செபாஸ்டின் அடித்ததை பார்த்து செபாஸ்டின் சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லும்போது நம்ம அக்னியை தான் கட்டுவாங்க. அக்னி இங்கே அவங்க 3 பேருக்கு மட்டும் ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணி இவங்களை அந்த சவுண்டு கேட்காத மாதிரி பண்ணி விட்டுருவான். பண்ணி விட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க 3 பேரும் அவங்க பக்கத்துக்கு இங்கே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே உள்ள எல்லாரையும் டாச் பண்ணி இங்கேருந்து அடிக்க பார்ப்பாங்க. அந்த பக்கம் நம்ம கிளாவோட அசிஸ்டண்ட்டும் வந்து நல்லா சண்டை போட்டு இங்கேருந்து எல்லாரையும் அடிக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சண்டையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத்தையும் அவங்களோட அசிஸ்டண்ட்டையும் மயக்கம் போட வச்சுருவோம் நம்ம சோமா. அதுக்கப்புறம் நம்ம அக்னி இங்கே உள்ள எல்லாரையும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம அந்த சோடாப்பட்டி பொண்ணு அந்த பொண்ணும் செமையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தா நம்ம செபாஸ்டினும் சிலியில் தூக்கிட்டு சீக்கிரமாக அந்த அரண்மனைக்கு போகணுன்னு சொன்னோடனே இவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. இங்கேயும் இங்கே வாசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாசிக்க இவங்க அடிச்சு போட்டவங்க எல்லாரும் திரும்ப எந்திரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சோமாவுக்கும் தெரிஞ்சிடும், அங்கே நீங்கள் தெரிஞ்சிடும், இங்கே எவனையும் அடிக்க முடியாது, இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சோமாவை அப்படியே பிளாக் பண்ணி உள்ளே போயிடுவான் சோமாவும். அப்போ நம்ம அக்னி காப்பாற்ற வருவான். டக்குன்னு பார்த்தா எல்லாரும் ஒரு ஸ்டன்னாக எப்படி நின்றுவாங்க. நம்ம அக்னியும் பார்த்துட்டு இருப்பான். என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது தான் நம்ம செபாஸ்டின் மேலே இருந்து அந்த கிளாஸை வச்சு மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருப்பான் தண்ணி ஊற்றியே. அந்த மியூசிக் இவங்க பண்ணுற அந்த மேடு பண்ணுற மியூசிக்கு நல்ல டாப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மியூசிக் அதுவே மிஞ்சிடும். அந்த ஒரு கட்டத்து மேலே அந்த பியானோ உடஞ்சும் போயிடும், அந்த மேடு கீழே விழுந்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம செபாஸ்டின் நல்லா பாராட்டு கிடைக்கும், ஏன்னா அந்த மியூசிக்கு செம்மையாக வச்சாங்க. செபாஸ்டின் வந்துட்டு தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு, என் ப்ரொபோசல் காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவான். அப்போ தான் சொல்லுவான், இது ஒரு பாப்புலரான 18th century ஒரு கீபோர்டு, அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தான் அது மாறும், அது கொஞ்சம் நாளே டெவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறிடுச்சு அப்படி சொல்லும் போது தான் அந்த இடத்துக்கு நம்ம லூயிஸ் வந்துட்டு எல்லாரும் ஜென்டல்மேன்ஸை கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் தான் லூயிஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இன்ட்ரோட் ஆகிருப்பான். இன்ட்ரோட் ஆகிட்டு அப்படியே அங்கே பார்த்து நம்ம சிலிக்கிட்ட தான் வந்துடுவோம். வந்துட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட நிறைய மியூசிக் திறமை இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு இவரை அப்ரிஷியேட் பண்ணுவான். அதுக்கு இவனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம சினியில் பார்த்து நம்ம செபாஸ்டின் நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவானா, நான் வந்து கிளாடு கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொல்லும்போது நம்ம லூயிஸ் என்ன சொல்லுவோம், உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், சீக்கிரம் வரணும், இல்லைன்னா உனக்கு பனிஷ் பண்ணிடுவான் அப்படி சொல்லும்போது நம்ம கிளாடு என்ன சொல்லுவானா, சரி ஓகே அப்படி சொல்லிடுவான். அதே மாதிரி நம்ம சினியில் என்ன சொல்லுவானா, நீ சீக்கிரமாக போயிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டுருவான். அப்போ இங்கே பார்த்தா நம்ம செபாஸ்டின் என்ன சொல்லுவானா, இந்த தனியாக வந்துட்டு என் மாஸ்டரோட வழியில குறுக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லும்போது, இல்லை இது எனக்கு என் மாஸ்டர் கொடுத்து எனக்கு ஒரு ஆர்டர் அப்படி சொல்லுவான். அதே மாதிரி சொல்லுவான், இனிமேல் என் மாஸ்டரோட வழியில் யாபம் வந்தாலுமே அந்த அவன் செத்து தான் போவான், அது உனக்கும் தெரியணும் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல காட்டும் போது தான்
என்ன நடந்துச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அந்த இடத்துல நம்ம சினியில் வந்து இப்போ இவன் பொசஸ் அந்த ஆவி எடுக்கலான்னு போவான். பார்த்தா இவர் வந்து ஒரு வகையான இதாக மாறி இருப்பார். அதை பார்த்த உடனே இவன் கொஞ்ச நேரத்தில் யோசிச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிப்பான். உடனே அந்த இடத்துல உடஞ்சி ஒரே புழுதி ஆயிரும். ஏன்னா ஃபுல்லாத்தையும் அவன் டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். அந்த இடத்தையே ஃபுல் டிஸ்ட்ராய் ஆன இடத்துலேருந்து அவன் ஃபுல் வெறியில் அவன் ஃபுல் பவரும் வெளியே வரும். அந்த பவரோடு அவனை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். என் மாஸ்டர் என்கிட்ட திருட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு வருவான். அவன் எப்போ அவர் ஒரு பிசிஎஸ் சோல், அவரோட சோல் வந்து ரொம்ப அற்புதமான சோல்னு சொல்லும்போது அது அவனோட சோல் மட்டும்தான். அதே மாதிரி அவனோட பாடி எனக்கு தேவைப்படுது அப்படி சொல்லுவான். இந்த பக்கம் பார்த்தா சினியில் அந்த பிரெட்டை சாப்பிட வச்சா போதும் அவனுக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு சொல்லும்போது, இந்த பக்கம் அவன் சொல்லுவான் அந்த சோலை ரைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்லும்போது, அது உனக்கு ஒன்றும் தேவையில்லை, அந்த ஒரு வகையான ரிவெஞ்சை நீ பண்ணவும் தேவையில்லை அப்படி சொல்லும்போது, இவன் கழுத்தில் கையை வச்சுட்டு நீ ரொம்ப எக்ஸ்ட்ரான வில் பவர் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் அந்த வகையான அட்டாச்மெண்ட் அவங்ககிட்ட இருக்க, நம்ம ஒரு சோலை வந்து விழுங்க தான் செய்யணும், ஒன்றும் அதை பார்த்துக்க கூடாது அப்படி சொல்லும்போது, அதுவும் எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி ரிவெஞ்சை நீ பண்ணவும் கூடாது, அவர்கிட்ட என் மாஸ்டரோட வழியில் நீ குறுக்கிடவும் கூடாது அப்படி சொல்லும்போது, ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவானா, நம்ம செபாஸ்டியன் வா ஒரு டீல் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ இங்கே பார்த்தா இவனும் அந்த பண்ணை சாப்பிடுவான். ஏதாவது உனக்கு ஞாபகம் வந்துச்சான்னு கேட்பாங்க. அப்போ இவனும் என்ன பண்ணுவான், அந்த பண்ணை திரும்பவும் சாப்பிட்டோன்னே அந்த பண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ இங்கே பார்த்தா ஒரு ஆளில் உட்காந்துருப்பாங்க, நம்ம செபாஸ்டியனும் கிளாடும். அந்த கிளாடு உட்காந்துட்டு அவங்க முன்னாடி ஒரு 2 ரோஸ் பூ இருக்கும். இவன் கையை 2 பேரும் வேணும் வெட்டிக்கிட்டு அந்த பிளட்டை மட்டும் அந்த ரோஸ் மேலே விடுவாங்க. உடனே அவன் சொல்லுவாங்க, உன்னோட டார்கெட் மாஸ்டர் மட்டும் தான் அப்படி சொல்லும்போது, நம்ம கிளாடு என்ன சொல்லுவான்னா, இந்த மாஸ்டரோட எல்லாமே முடிஞ்ச பிறகு அவனை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இங்கே போட்டுப்பாங்க. அந்த ரத்தத்திலேயே அவனோட ரோஸ் பூ இவனுக்கும், இவனோட ரோஸ் பூ அவனுக்கும் கொடுத்து மாற்றி போட்டுப்பாங்க இந்த அக்ரிமெண்ட்டை. அப்போ ஒரு நிமிஷமும் ஆயிரும். இவங்களும் அந்த கிளாடை தேடிக்கிட்டு இருப்பாங்க. கிளாடும் செபாஸ்டியன் தேடிட்டு இருப்பாங்க. செபாஸ்டியனும் கிளாடும் வந்துருவாங்க அந்த இடத்துக்கு. வந்த உடனே நம்ம கிளாடு என்ன பண்ணுவோன்னா, நம்ம செபாஸ்டியன் என்ன பண்ணுவோன்னா, ஒரு பேப்பர்ஸை தூக்கி அவங்ககிட்ட கொடுப்பான், நம்ம சிலில்கிட்ட. அந்த சிலிலுக்கு வைப்பாங்க. அப்போ என்னை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம லூயிஸும் ஆர்வமாக இருப்பான். அதே மாதிரி இப்போ உனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு அப்படி சொல்லிட்டு அந்த ரோஸ் பூ எடுக்கும்போது, இல்லை அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து இவனை கூப்பிட்டு போயிடுவான். அப்போ அங்கே பார்த்தா பியானோ வச்சுக்கிட்டு அங்கே டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம எலிசபெத் வந்து சினியில் தேடிக்கிட்டு இவன் மேலே வந்து இடிச்சிருவான். நம்ம லூயிஸ் மேலே அடித்த உடனே வாங்க டான்ஸ் ஆடலாம் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேக் ஓவர் பண்ணி அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இதை பார்த்த சிலிலுக்கு சரியான கோபம். டக்குன்னு அங்கேருந்து வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்லா ஃபன்னாக இருக்குப்பா இந்த இடம் அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு சினியில் ஒரு பொண்ணை பிடிச்சி இவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேர் தலையாசிப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தா இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி அந்த நேர்கோட்டில் வரும்போது நம்ம சினிலும் லூயிஸும் அப்படியே ஒன்றா சந்திக்கிற மாதிரி காட்சி. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு நல்லா சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வழக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கப்பா, அதுதான் இப்போ பெரிய மோட்டிவேஷனு. நான் அங்கேயே போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் உடனே கூட வரும். இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி யூடியூப்லேயும் கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் எதுக்கு நேற்று வீடியோ வரலனா, கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இதாகிடுச்சு. அதே மாதிரி நான் தப்பான எபிசோடை டவுன்லோட் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு சீசனோட 6வது எபிசோட டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுவே நான் லேட்டாக தான் பார்த்தேன். நான் நைட்டில் மட்டும் தான் எடிட் பண்ணுவேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக பார்த்ததுனால இந்த மிஸ்டேக். அதனால தான் நேற்று வீடியோ வரல. இனிமேல் ஒழுங்காக வீடியோ வந்துடும். அதே மாதிரி நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜனமி தமிழ். பை பை கைஸ்.